ஹாய் ஹலோ வெல்கம் டு சக்ஸஸ்டர் ரிசர்ச். நான் உங்கள் ரஞ்சித் பேசுகிறேன். நாம் இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ஈஸியாக சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டுடே மார்க்கெட் எப்படி ட்ரெண்ட் இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம சாம்பிளாக பார்க்க போகிறோம். நிஃப்டி 11,790 to 11,840. இதை நான் போன வீடியோவில் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணியிருப்பேன். அதுக்கான டெக்ஸ்ட்டு தான் இதில் நான் கீழே டைப் பண்ணியிருக்கேன். இதோட எக்ஸாம்பிள் டுடே இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலி டுடே ஓப்பன் ப்ரைஸ் 11,739.65. பட் நம்ம லெவல் கொடுத்தது 11,800 to 11,790. பட் நம்ம இந்த லெவலுக்குள்ளே நம்ம மட்டும் நம்ம வாட்ச் பண்ணக்கூடாது. இதுக்கான அடுத்த லெவலையும் நம்ம யோசிக்கணும். 11,740 அண்ட் 11,690 இதுக்குள்ளே நீங்கள் பார்க்கும்போது 11,739.65 பார்த்தீங்கன்னா 11,740 to 11,690 இந்த கேப்பில் தான் அந்த ஓப்பன் ப்ரைஸ் அமையுது. இந்த கேப்பில் நமக்கு ஓப்பன் ப்ரைஸ் அமைகிறதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஓப்பன் ப்ரைஸை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா அதுக்கான ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் கரெக்டாங்கிறத நீங்கள் இன்றைக்கி நடந்த மார்க்கெட்டில் சார்ட்டில் போய் பாருங்கள். உங்களுக்கு கிளியராக இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒன்ஸ் இது அப்சைடு பிரேக் பண்ணிட்டா கன்ஃபார்ம் நீங்கள் அப்சைடு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பை ட்ரெண்டில் இது 99% ஒர்க் அவுட் ஆகும். இந்த கேப் பாயிண்ட்ஸ் நான் மேலே இன்டிமேட் பண்ணியிருக்கேன். 50 பாயிண்ட்ஸ் கேப். அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா சேம் இதே தான். இதுக்கான லெவல்ஸும் நான் முன்னாடியே இன்டிமேட் பண்ணியிருக்கேன். 30,490 to 30,350, கிட்டத்தட்ட 140 பாயிண்ட்ஸ். இதனுடைய எக்ஸாம்பிள் டுடே என்ன நடந்துச்சுன்னா, ஓப்பன் ப்ரைஸ் நமக்கு 30,230 ஓப்பன் ஆகி அதனுடைய லெவல்ஸ் கீழே அப்டேட் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே நமக்கு எங்கே லெவல்ஸ் அமையுதோ அதை பொறுத்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும். இன்றைக்கி மார்க்கெட் 30,230 ஓப்பன் ஆச்சு. பட் நியர்பை 30,210 பிரேக் பண்ணியிருந்தால் அது செல் ட்ரெண்டில் இன்னும் கண்டினியூ ஆகிருக்கும். அது செல் ட்ரெண்டில் கண்டினியூ ஆகாமல் மேலே 30,350 பிரேக் பண்ணனால நமக்கு அது பை அப் ட்ரெண்டாக ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. ட்ரெண்டு சேஞ்ச் ஆனதுனால நம்ம அதுலேருந்து இந்த பாயிண்ட்ஸை வச்சு ஓப்பன் ப்ரைஸை பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு இந்த ஸ்டாப் லாஸ் அண்டு டார்கெட் கிடைக்கும். இன்றைக்கி என்ன மார்க்கெட்டில் என்ன பாயிண்ட் வந்துச்சுங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நம்ம டார்கெட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது புரியும். இதோட கால்குலேஷன் டெய்லி பேஸ்டு ஆன் ஓப்பன் ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓப்பன் ப்ரைஸ் எங்கே ஓப்பன் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி நமக்கு ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் மாறும். நீங்கள் எப்போது நான் வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறது கன்ஃபார்ம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்படி போன வீடியோ பார்க்கலைன்னா இந்த வீடியோவில் நான் சொல்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. இன்றைக்கி நம்ம கொடுத்த கால் ரெண்டையுமே கரெக்டாக வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்டு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறது புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவில் நம்ம சொன்னது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தருவேன். மேலும் இது போன்ற லைவ் அப்டேட்ஸை நான் டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு கால்ஸாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்கில் கொடுத்துருக்கு. இதுதான் நம்ம டெலிகிராம் சேனல். இதை நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கேன்.